ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். சீகன் பால்க் அவர்கள் 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கினாருங்க. 2 ஆண்டுகள் மிஷினரி பணிக்காக ரொம்ப நல்லா தமிழை கற்றுக்கொண்டாருங்க. 1708ஆம் ஆண்டு அவருக்குள்ள ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, விசுவாசிகளுக்கு போதனைகள் மாத்திரம் பத்தாது, அவங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா வேதாகமம் அவங்க கையில் இருக்கணும், அதிலும் அவங்க படித்து புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் மொழியில இருக்கணும்னு நினைச்சாருங்க. உடனே அந்த ஆண்டு புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பல தடைகளை தாண்டி 1714ஆம் ஆண்டு புதிய ஏற்பாட்டின் முதல் பகுதியை வெளியிட்டாரு. 1715ஆம் ஆண்டு புதிய ஏற்பாட்டின் 2வது பகுதியை வெளியிட்டாருங்க. ஏறக்குறைய 9 ஆண்டுகள் சீகன் பால்க் அவர்கள் பல போராட்டங்களெல்லாம் தாண்டி கொஞ்சமும் பின்வாங்காமல் கர்த்தருடைய வார்த்தையை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப அர்ப்பணிச்சு மிஷினரி ஊழியத்தை செய்தாருங்க. அதன் விளைவாதான் இன்று நாம ரொம்ப அழகா தமிழ்ல இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. இன்றைக்கு கூட ரொம்ப சுலபமான வசனம் தான். எங்கூட சேர்ந்து ஒரு 3 முறை சொல்லுங்க, ஈஸியா இதை படிச்சிடலாம். ஓகே, சொல்லாங்களா? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு முறை சொல்லாங்களா? உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், இருந்தாலும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. ஆமாங்க, உலகத்துல நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கு. முக்கியமா வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயத்துலயும் நீங்க அசதியா இருந்துடவே கூடாது. அதுக்கு மேல ஆவியில அனலா இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்பவுமே நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க பின்பற்றினா எந்த வஞ்சிக்கிற ஆவியும் உங்கள்கிட்ட வரவே வராது. அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். டட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.